நாங்கள் அரசு ஃபிலிம்ஸ்லேருந்து உங்களை சந்திப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம். வேந்தர் மூவிஸ் மதன் அவர்களுடன் நான் 2-3 படங்கள் தொடர்ந்து விநியோகம் செய்த வகையில் எனக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல நட்பு இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் அந்த மொட்டை சிவா கெட்ட சிவா என்ற படத்தை தயாரித்து கொண்டிருந்த போது அவருக்கு சற்று பண நெருக்கடி ஏற்பட்டது. அதனால் அவர் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் பணமாக வந்து கடனாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அந்த படத்தின் பேரில் நிறைய பேர் கடன் கொடுத்துருந்ததுனால நாங்கள் என்ன சொன்னோன்னா, கடனாக தர முடியாது, வேணால் படத்துடைய விநியோக உரிமையை கொடுத்தீங்கன்னா அந்த விநியோக உரிமையின் பேரில் உங்களுக்கு நாங்கள் வந்து பணம் தரேன்னு சொல்லியிருந்தோம். அவர் சரி உடனே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னார். 50 லட்சம் ரூபாயை அவருக்கு வேந்தர் மூவிஸுடைய அக்கௌண்ட்டு IDBI அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து நாங்கள் 50 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணோம். ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிட்டு 4/3/2016 வேந்தர் மூவிஸோட மினிமம் கேரண்டி அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டோம். இதன்படி அந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க விநியோகம் பண்ணுறதுக்கு 13 கோடி ரூபா விலை பேசி 50 லட்சம் ஆர்டிஜிஎஸ் 1.5 கோடி ரூபா கேஷ்னு சொல்லிட்டு 2 கோடி கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசிப்ட் அவருடைய லெட்டர் ஹெட்டில் அவரே கொடுத்துருக்கிறார். அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு வயா ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு சரி ஓகே படப்பிடிப்பு நடக்கட்டும், படம் முடிஞ்சோன்னா படம் மே மாதம் ரிலீஸு காப்பி தரேன்னு சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வருடப்பிறப்பு சமயத்தில் பேப்பரில் ஒரு ஆட் வந்தது. மொட்டை சிவா கெட்ட சிவா தான் அவங்களுடைய ஃபஸ்ட் லுக்கு. அதில் வந்து தமிழ்நாடு சிவபாலன் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு வந்தது. உடனே நாங்கள் அலறி அடிச்சுட்டு ஓடணும் மதன்ட்ட, என்னென்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் விற்றுட்டு இன்னொரு சிவபாலன் போட்டிருக்கீங்களேன்னு. அப்போ அவர் சொன்னார், இது வந்து சும்மா ஒரு செட்டிங் தான், இது வந்து ஒரு சின்ன இதுன்னு வச்சுக்கோ, நீங்கள் தான் பண்ணுறீங்க, அதில் மாற்றுக்கிறதுல உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ணார். அந்த சிவபாலன் யாருன்னா அவர் வந்து மதனுடைய உறவினர். மதன் வந்து சொந்த ஒரு நாகர்கோவில் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர், சிவபாலனும் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர், அவரும் நாகர்கோவில், 2 பேரும் உறவினர்கள். அதனால் அவர் சரி ஓகே ஏதோ பண்ணுறாரு போல இருக்குது, ஏதோ பணம் கொஞ்சம் நிறையா வர வேண்டியிருக்கு, அதுக்காக நான் கொஞ்சம் சின்ன இது பண்ணுறேன், உங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்குது, நீங்கள் பயப்படுறீங்கன்னாரு. ஓகேன்னு சொல்லி நாங்கள் நம்பி விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா மதன் காணாமல் போயிட்டார். காணாமல் போனவுடனே எங்களுடைய அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக கமிஷனர் அங்கே போயிட்டோம். அங்கே இருக்கிற விசாரணை அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட சொன்னோம், இந்த மாதிரி மதன் வந்து எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு, பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு, எங்கள் பணமும் போயிடுச்சு, இதே மாதிரி வேற ஒருத்தனையும் அக்ரிமெண்ட் போட்டு எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதனை நாங்கள் தேடிட்டு இருக்கோம், வந்தோடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ரிட்டனாக கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க சொன்னாங்க, எல்லாமே கொடுத்தோம். அதற்கு பிறகு மதனை பிடித்ததுக்கு பிறகு சிறையில் கூட போய் நாங்கள் மதனை சந்தித்து நியாயம் கேட்கறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணோம். ஆனால் மதனை எங்களை உள்ளே சந்திக்க மறுத்து விட்டார். அவங்க அட்வொகேட்டை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். இதற்கிடையில் ஜனவரி 1ஆம் தேதி இந்த புத்தாண்டுக்கு பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்தது, மொட்டை சிவா கெட்ட சிவா. அதை கொடுத்தது டாக்டர் சிவபாலன். அதில் வேந்தர் மூவிஸுடைய பெயரே இல்லாமல் கொடுத்தாங்க. உடனே நாங்கள் எங்கள் அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக போய் RB சௌத்ரியையும் டாக்டர் சிவபாலனையும் பார்த்தோம். இந்த மாதிரி தமிழ்நாடுடைய விநியோக உரிமையை நாங்கள் வாங்கியிருக்கிறோம், உங்கள் பேரை வந்து அந்த சமயத்தில் போட்டிருக்கேன், சரி பண்ணி கொடுத்துறேன் என்கிட்ட சொன்னார். நீங்கள் எப்படி அவர் பேரை விட்டுட்டு நீங்கள் போடலாம், மதன் பேர் இருக்கிற வரையும் தான் எங்களுக்கு ஹோல்டு, அதனால் நீங்கள் வந்து மதன் பேர் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. மதன் வெளியில் வந்தோன்னே நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ அல்லது ஃபெடரேஷனே உட்காந்து இதை பேசி யார் இந்த படத்தை வெளியிடுதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது சொன்னோம். அவரும் ஓகேங்க, மதன் வர வரைக்கும் இந்த படம் வெளிவராது என்று உத்தரவாதம் தந்தார்கள். அருள்பதி சார் எல்லாத்தையுமே போய் நாங்கள் காமிச்சோம். இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு மதன் உள்ளே இருக்கும் பொழுது இந்த படத்தை அவசரமாக வெளியிடுவதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள். என்ன காரணம்னு தெரியல. எங்களுக்கு வேறு வழி இல்லாதனால, நியாயம் கிடைக்காததால் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களுடைய ஆவணங்களை காட்டி நாங்கள் தடை உத்தரவு பெற்றிருக்கிறோம். இந்த தடையை நாங்கள் என்னைக்கு பெற்றோம்னா பிப்ரவரி 22ஆம் தேதி பெற்றோம். ஏன்னா அவங்க 24ஆம் தேதி படம் வெளியிடுனாங்க. உடனே அதை காரணம் கட்டி 22ஆம் தேதி வாங்கணும். அப்புறம் அவங்க படத்தை தள்ளி வச்சுட்டதுனால நேற்றுக்கு நைட்டு தான் இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இது நீதிமன்ற தடை இன்னும் அமலில் இருக்குது. அவங்க தடையை நீக்கினது போத்ரா வாங்கியிருந்த தடையை மட்டும் தான் நீக்கியிருந்தாங்க. இந்த தடை இன்னும் நீக்கப்படவில்லை. உரிய ஆவணங்களை கொடுத்து அந்த தடை வாங்கியிருக்கிறோம். இந்த படத்தை மதனோ அவரை சார்ந்தவர்களோ வேறு யாரோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே அந்த உத்தரவுக்கு மதிப்பளித்து பட வெளியீட்டு நிறுவனங்களான கியூப், UFO, PXD, ஐநாக்ஸ், ஸ்கிராபிள், ப்ரோ போன்ற நிறுவனங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு பணிந்து இந்த படத்தை வெளியிட அனுமதிக்கக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.